அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 17/8/2026 ஆகஸ்ட் மாதம் திங்கள் கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 32ஆம் தேதி, கிரீஷ்ம ருது, தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்றைய திதி இன்று இரவு 8:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:43 வரை ஹஸ்த நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சுபயோக சுபதினத்தில் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலவையான நாள். எல்லாமே நல்லாவும் இருக்கு, எல்லாமே கொஞ்சம் இழுத்து திடீர்னு மந்தமாகவும் ஆயிடும். அதாவது எல்லாமே நல்லா இருக்குன்னா என்ன, நீங்க எதிரே பார்க்காம நீங்க பாட்டு ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேலை, செய்ய நினைத்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப பிளான் பண்ணி எதிர்பார்த்து அது பிரகாரம் பண்ணணும் அப்படிங்கிற சில வேலைகள் நீங்கள் எதிரே பார்க்காத ரொம்ப ஒரு சின்ன காரணம், சில்லியான ரீசன்னால் தள்ளி போகும், மந்தமாக நடக்கும். இதுதான் இன்னத்திய உங்களுடைய பலன்கள். மற்றபடி நிதி நார்மலாக இருக்குது, மனநிலை நல்லா இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் நார்மலாக இருக்குது, வருத்தமும் இல்லை, ரொம்ப அதீத சந்தோஷமும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அண்ட் வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சுக்கிரன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். அதனால் நீங்கள் நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா நடக்கும். நீங்கள் பெரிய பலன்களை எதிர்பார்க்காமல் செய்த சில காரியங்கள் திடீர்னு நல்ல ரிசல்ட்டும் வரலாம். ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ண விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காம சாதாரணமாகவும் போய்விடலாம். என்னடா அது ரெண்டுமே சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்க. இது ரிஷபராசியிலேயே பிறந்த சில அன்பர்களுடைய ஜாதக அமைப்பு, அவங்களுடைய கர்மஸ்தானத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வித்தியாசம் வரும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு வாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிள்ளைகள் வழியில், அதுவும் முக்கியமாக ஆண் குழந்தைகள் வழியில் சில கவலை தரக்கூடிய சில செய்திகளோ சில நிகழ்வுகளோ நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களால ஏதாவது சிறு சிறு கவலைகள் வரும், சிறு சண்டை சச்சரவுகள் வெளியில் பசங்கக்கிட்ட வாத்தியார்கிட்ட அந்த மாதிரின்னு சொல்லிட்டு, மற்றபடி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மனசில் இந்த மாதிரி சிறு கவலைகள், இதை எப்படா சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெருசாக பிளான் பண்ணி சின்னதாக நடந்துருச்சு அப்படின்னும் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி எல்லாமே நடக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாள், சாதாரணமான நாள் அல்லது அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன் இன்றைக்கி ரொம்ப சாதாரண நாள்னு சொல்கிறேன், ரொம்ப வசதியாக சொல்லலை அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்களில் கவனம் தேவை. எந்தெந்த மாதிரி விஷயங்களில், இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆவணங்களை பாதுகாக்கும் துறையில் இருப்பவர்கள், அரசு துறையில் ஆவணங்களை சரிபார்த்து மேல் அதிகாரிகளுக்கு தகவல்களை தரக்கூடியவர்கள், இவங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து தான் இந்த வேலைகளை பண்ணணும். அஜாக்கிரதையினால் வரக்கூடிய தவறுகள் ரொம்ப பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அதனால்
இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உதாரணத்திற்கு சொல்லும் பொழுது 2025ஆம் வருடத்து ஒரு தகவல் யாரோ ஒருத்தங்க ஆஃபீஸர் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவினாலேயோ ஞாபக மறதியினாலேயோ 2024வது வருஷத்தில் உள்ள டீட்டெயில்ஸை கொடுத்துடலாம். இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் எழுதும் பொழுது கவனம் சிதறாமல், வேறு எதுலேயுமே கவனத்தை சிதற விடாமல், அந்த டாக்குமெண்ட் ஆவணங்கள் எழுதி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஃபோன்லாம் அட்டன் பண்ணாமல், யாராவது பேச்சு கொடுத்தா அவங்கள்ட்ட பேசாமல், நீங்கள் எடுத்த வேலையை கண்டினியூஸாக செஞ்சு முடிக்கணும். இதுதான் இன்னத்திய மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான அறிவுரை. அதர்வைஸ் மற்ற விஷயங்கள், சாப்பாடு, நிதி, உடல் ஆரோக்கியம், குடும்பம் எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டே, வெரி ப்ரில்லியண்ட் அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ஸ் பல மடங்கு உயரும். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் இந்த காரியத்தை இப்போ பண்ணிடலாம், அந்த காரியத்தை இப்போ பண்ணிடலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட தான் நீங்கள் எந்திரிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள். அதே மாதிரியே இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய, எத்தனிக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியோ, ஒரு தொடக்கமோ, அது ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு அடித்தளம் இன்றைக்கி நீங்கள் உங்களை அறியாமல் அமைப்பீங்க. அதே மாதிரியே எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். இரிட்டேட் ஆக மாட்டீங்க, அரவணைச்சு போவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க, நல்ல தனத்துக்கு ஏற்பாடு பண்ணிப்பீங்க. உங்களுடைய அருமையான இனிமையான பேச்சாற்றல் அதனாலேயே நிறைய பேரை கவர்ந்து இழுத்து, வாடிக்கையாளர்களோ இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ சக உத்தியோகஸ்தர்கள் கூடயோ நல்ல ஒரு சஜோன்யமான நல்ல மனநிலையில் இருப்பீங்க. நல்ல மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறது தன வரவு, தன பலத்தை கூட்டுவார், அதிகப்படுத்துவார். இருப்பினும் உங்களுடைய நாவடக்கம், உங்களுடைய சொல்லில் இருக்கக்கூடிய தாக்கம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப டிமாண்டிங்காக இருந்துடக்கூடாது. அது இது வேணும், அது வேணும், இந்த கண்டிஷன், அந்த கண்டிஷன், இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு பேசினால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் கான்ட்ராக்ட் போட்டு அதுக்கப்புறமாக செய்யக்கூடிய செயல்கள், அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க ரொம்ப போட்டு கண்டிஷன்ஸு இது அதுன்னு ரொம்ப டைட்டாக போட்டால் அந்த உங்களுடைய கிளைண்ட்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ ஓடி போயிடுவாங்க. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் வயா மீடியா உங்களுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், எதிராளிக்கும் அதே பாதுகாப்பு வேணும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிங்க, விட்டு பிடிங்க, நல்ல வியாபாரம் நடக்கும். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆரோக்கியம் நன்றாக உள்ளது, மகிழ்ச்சி நன்றாக உள்ளது. இருந்தாலும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு ஆவணத்தை செயல்படுத்த முனைய வேண்டாம். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கும் உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கமிட்மெண்ட், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் தோணும். அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மாத்திரம் நீங்கள் பண்ணுறதில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு அகலக்கால் வைத்து துன்பப்படக்கூடாது. பல காரியங்களை இழுத்து விட்டுக்கிட்டு இதை முடிச்சிருவேன், அதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. 1. 2வது இந்த மாதிரியான நிலைமையில் என்ன செலவு நம்ம பண்ணுறோம், நமக்கு என்ன வருவாய் அப்படிங்கிறதுலையே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. பல வேலைகளை எடுத்து பண்ணும் பொழுது பலவிதமான வருமானங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அதிகமான செலவினங்களை இழுத்து விட்டு கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு தடவை உபயோகத்திற்காக ஒரு செலவு செய்து அந்த ஒரு பொருளை வாங்கக்கூடாது, சமாளிக்கணும். அதனால்
செலவினங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வருமானங்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது தொழிலில் இருப்பவர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தேவையே இல்லாமல் இந்த வேலையை நான் பண்ணிடுறேன், அந்த டிபார்ட்மெண்ட்டு ஒர்க்கை முடிச்சிடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுக்கிட்டு பல இடத்துல போயிட்டு கால் வைக்காதீங்க. இன்றைக்கி உங்களால் அதையெல்லாம் முடிக்க முடியாது. ஒரு கட்டுப்பாடோட நீங்கள் செய்கிற வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி செய்யவும். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள். துளாராசிக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்து சந்திரன் கன்னியா ராசியில் இருக்கார். அதனால் என்ன ஆகும்? விரயங்கள், செலவினங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது ரொம்ப சாதாரணம்தான். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அட்வைஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னால், யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். இன்னொருத்தருடைய ஃபினான்ஷியல் பேர்டனுக்காக நீங்கள் ஜவாப்தாரி, நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கவே கூடாது. இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு, நான் கூட போயிருந்தேன் அப்படியே ஒரு கையெழுத்து இதில் போட்டுரு, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னாக்கா அது 100% பிற்காலத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டதே மறந்துருப்பீங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அது இடி மாதிரி உங்களுக்கு இறங்கும். ஆகவே இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்தே போடாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே போட்டாலும் யாருக்கு போடுறோம், என்ன அமௌண்ட்டுக்கு போடுறோம், எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுங்க. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ், வார்னிங், எச்சரிக்கை. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னத்தைய பொழுது போக்குங்க. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து உங்களை இன்றைக்கி காப்பாற்றிட்டீங்கன்னா பின்னாடி எதிர்காலத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு லாபமான நாள். ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே நீங்கள் ஒரு 50 பங்கு முயற்சி பண்ணாலே 75 பங்கு இல்லை 80 பங்கு உங்களுக்கு ரிசல்ட்டு திரும்ப வரக்கூடிய டைப்பான ஒரு நாள். சின்ன விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட, ஆனால் அதில் நீங்கள் ஈடுபாடோடு பண்ணணும். ஏனோ தானோங்கிற முயற்சிகள் விரயமாயிடும், வேஸ்ட். அது எஃபெக்ட் கொடுக்காது. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி தொழில் தொடங்கலாம், புது கடை ஓப்பன் பண்ணலாம், இன்றைக்கி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காரியம் பண்ணலாம். ஆரம்பம் அப்படின்னு இருக்கிறது. மெயினாக இந்த வாகனங்கள் ஓட்டி பழகலாம், வாகனங்கள் வாங்கலாம், வாகனம் பார்க்க போகலாம், வீடு பார்க்க போகலாம், வீடு மாறுவதற்கு ஏற்பாடு பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியது புதிய தொடக்கங்கள் எல்லாமே சுபமாக நன்றாக முடியும். குழந்தைகள் சௌக்கியமாக இருப்பாங்க. நல்ல விளையாட்டுத்துறையில் நல்ல பேரோடு இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க இன்றைக்கி புதுசாக ஏதாவது ஒரு கலை தேர்ந்தெடுத்து அதில் அவங்கள போட்டிங்க அப்படின்னாக்கா அதில் அவங்க ரொம்ப சிறப்பாக வருவாங்க. ஆரம்பம் நல்ல நாள் இன்றைக்கி என்ன ஆரம்பித்தாலும், ரைட்டா? ஸோ அது பிரகாரம் இன்றைக்கி உங்களுடைய நாட்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, முக்கியமாக இந்த அரசு துறையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் அதிகாரிகள், அரசியலில் ஓரளவுக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடியவங்க, வட்ட அளவில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அந்தஸ்து, கௌரவம் இது ரெண்டுமே அதிகமாகும். அவங்களுடைய செயல்திறன், பேச்சுத்திறன், அவங்க அச்சீவ் பண்ணி காட்டின சில விஷயங்கள் யாரை சென்று அடைய வேண்டுமோ அவர்களை அடைந்து அவங்களுக்கு ஒரு கௌரவம், இன்னும் ஒரு உயரிய பொறுப்பு, ஒரு பாராட்டு, ஒரு நன்மதிப்பு இதெல்லாம் கிடைச்சி அவங்க ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இன்றைக்கி நல்ல ஒரு யோகமான நாள். இன்றைக்கி குடும்பத்தோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க.
இந்த ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தோடெல்லாம் இதை ஷேர் பண்ணி சந்தோஷப்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு யோகமான நாள், மகிழ்வான நாள். மகிழ்ச்சியோடு இருங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி அவங்களுடைய சொந்த வேலையை செய்கிறத விட பொது காரியங்களில் அதிகமான கவனம் செலுத்துவீர்கள். ஏதோ ஒன்று உங்கள் வேலையெல்லாம் அது பாட்டு நடந்துகிட்ருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகள், பிஸ்னஸ்மேன், இவங்கள்லாம். இந்த பெண்களும் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு, உங்கள் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு, உங்கள் அலுவலக வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியராக போவீங்க. உங்களுடைய நெருங்கின தோழி அல்லது உறவினர்கள் யாராவது மருத்துவமனையில் இருந்தால் கூட, இன்றைக்கி அவங்களுக்காக போயிட்டு அவங்க கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு உணவு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, இல்லை அவங்களுக்காக அவங்க கூட போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான காரியங்களில் ஒரு பொது சேவை மருத்துவம் சார்ந்தது. அதே மாதிரியே ஆண்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, அவங்க வசிக்கக்கூடிய இடத்திற்கு தேவையான ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் அவங்க ஈடுபாடோட அதை செஞ்சு முடித்து பொறுப்பேற்று செய்வாங்க. அதே மாதிரியே ஆண் பெண் இரு பாலாருமே சேர்ந்து செய்வதற்கு வாய்ப்புள்ள இடம் கோவில். கோவிலில் போயிட்டு இந்த உழவார பணி பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரியான பணிகளும் செய்வீங்க. அட்லீஸ்ட் இந்த பிரசாதமாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றும் சந்திராஷ்டமம். ஆகையால் மௌனம் காப்பது சாலச் சிறந்தது. எந்த மாதிரி விஷயங்களில் மௌனம் அப்படின்னாக்கா, உங்களை விட சின்னவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் அவசியம் இல்லாமல் சொல்லி, இல்லை ரோட்டில் வேகமாக பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க, வேகமாக கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க, சாலை விதிகளை மதிக்காமல் போகிறாங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் உட்காந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம். சும்மா தானே இருக்கோம், உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போனீங்கன்னா, அது அவங்கள இரிட்டேட் பண்ணி, அவங்க ஏதாவது ஒன்று தகாத வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க. இதில் என்ன ரொம்ப பரிதாபமான விஷயம்னா, உங்களை சுற்றி ஆரம்பத்திலேருந்தே நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்கிறவங்க கூட, நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் போயிட்டு அவசியம் இல்லாமல் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு, ஈவன் சில சமயத்தில் கொஞ்சம் அவமானப்பட்டு கூட திரும்ப வரலாம். ஆகையால் மிக மிக கவனம் தேவை. இன்றைக்கி நீங்கள் பாட்டு போங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே ஏதாவது ஒரு தவறுதலாக நடந்தால் கூட அதை கண்டிக்கிறதுக்கு உண்டான அவங்க கண்டிப்பாங்க. ஒரு காவல்துறையோ அல்லது மேலதிகாரிகளோ சூப்பர்வைசர்ஸோ அதை பார்த்துப்பாங்க. நீங்கள் பாட்டும் உங்கள் வேலையை மாத்திரம் கவனமாக பண்ணிட்டு வந்துடுங்க. அதுதான் இன்னத்திய சந்திராஷ்டமத்துக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸ். ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் மனசை நீங்களே பாதுகாத்துக்குங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாள். நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை பற்றி நிறைய பேசுவீங்க. தனம்லாம் ஒன்றும் குறைபாடு இல்லாமல் இருக்கும். ஒரு நல்ல எண்ணிக்கை இருக்கும். கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு புரிதல், விட்டு கொடுத்து போகிறது. இது நாள் வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிவாக, ஏட்டிக்கு போட்டியாக இருந்தால் கூட அதெல்லாம் நின்று மாறி ரொம்ப ஒரு சுகபோகமாக ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். சுப நிகழ்வுகளுக்காக அடித்தளம் இடக்கூடிய ஒரு நாள். வாழ்த்துக்கள்.